கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வாஸ்து பற்றிய அடிப்படை விளக்கத்தில் போன வாரம் ஒரு மனையை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பது பற்றி தெளிவாக கூறினோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு மனையை செலக்ட் பண்ணும்போது எந்த இடத்துல பள்ளம் இருக்கணும், எந்த இடத்துல மேடு இருக்கணும்னு பார்த்தோம். அடுத்ததாக கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு மனையுடைய சிறப்புகளை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் வடக்கு பக்கம் வரக்கூடிய ஒரு மனையனுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி மிக தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். வடக்கு பார்த்த மனை அடிப்படையில் சதுரம் செவ்வகம் என்ற அமைப்பில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது என்ன அர்த்தம்னா, மனையுடைய 4 கார்னர் எதுவுமே எக்ஸ்டர்ன் ஆகக்கூடாது. எக்ஸ்டர்னா வளர்ந்து போகக்கூடாது. அதில் கோஸ் வரக்கூடாது. கோஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா கிராஸ் வரக்கூடாது. இது அடிப்படையில் பார்க்கணும். வடக்கு பார்த்த மனையில் பார்த்திங்கன்னா, கிழக்கு பக்கம் இருக்கிற மனையில் எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக வாஸ்துபடி வீடு கட்ட முடியுமோ, அதே மாதிரி வடக்கு பார்த்த மனையிலையும் வாஸ்துபடி எந்த குறையும் இல்லாமல் வீடு கட்டலாம். வாஸ்துவில் அடிப்படையில் கிணறு, போர்வெல்லு, செப்டிக் டேங்கு, சமையலறை, படுக்கறை இது எல்லாத்தையும் வடக்கு பார்த்த மனையில் எங்கெங்கே வரணுமோ அந்தந்த இடத்துல வாஸ்து குறை இல்லாமல் கட்டலாம். வடக்கு பார்த்த மனையில் உச்ச வாசலும் மிக சிறப்பாக அமைக்கலாம். வடக்கு பார்த்த மனை மோஸ்ட்லி பெண்களை சார்ந்தே இருக்கும். அதாவது வடக்கு பார்த்த மனையில் வாஸ்து குறை எதுவும் இல்லாமல் கட்டக்கூடிய ஒரு வீட்டில் பெண்கள் எந்தவித குறையும் இல்லாமல் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வாங்க. வடக்கு பார்த்த மனை பெண்களுக்கு சிறப்பானதாகும். அதில் உள்ள பெண்கள் தங்களின் முக்கிய பொறுப்பான குடும்ப தலைவி என்ற முறையில் மிக சிறப்பான முடிவுகளை சரியான சமயத்தில் எடுத்து தன்னுடைய குடும்பத்தை நல்லபடி வழிநடத்துவார்கள். ஆண்கள் வருமானத்துக்கு வடக்கு பகுதி வழிவகுக்கும். வருமானம் மட்டுமே ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்காது. பெண்கள் நல்லது கெட்டது அனைத்தையும் சிறப்பாக கையாண்டு பொறுப்பான குடும்ப தலைவியாக இருக்கும் பட்சத்தில் குடும்பம் சிறப்பாக இருக்கும். எனவே வடக்கு பார்த்த மனை பெண்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. வடக்கு பார்த்த மனையின் பயன்கள் பெண்களை அடுத்து பணத்தின் மீது இருக்கும். அதாவது வடக்கு பார்த்த மனையில் வாஸ்து குறைபாடு இல்லாமல் கட்டப்படும் ஒரு வீட்டில் பணம் ஈர்ப்பு இயல்பாகவே அதிகமாக இருக்கும். எனவே வடக்கு பார்த்த மனை நல்ல வாழ்விற்கும் வசதிக்கும் மிகவும் நல்லது. வடக்கு பார்த்த மனையின் வடக்கு திசையில் அதிக காலி இடம் விடுவது சிறப்பு. ஆனால் மனையின் அளவு சிறியதாக இருந்தால் வடக்கில் ரோடு வரும் பட்சத்தில் காலி இடம் தேவையில்லை. ஏனெனில் வடக்கு பக்கம் ஓப்பன் ரோடு உள்ளது. இது வடக்கு மனையின் ஒரு மிகப்பெரிய பலம். மேலும் வடக்கு பார்த்த மனையின் தெருக்குத்து தெருப்பார்வை பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. வடக்கு பக்கம் வரக்கூடிய 4 தெருக்குத்து, அதில் வடமேற்கு வடக்கு தவிர மற்ற 3 தெருக்குத்தும் சிறந்தது. ஆனால் இந்த வடமேற்கு வடக்கு தெருக்குத்து தெருப்பார்வை சில பேருக்கு நல்லது. இப்படி பார்க்கும் பட்சத்தில் வடக்கு பக்கம் வரக்கூடிய 4 தெருக்குத்துமே நல்லது தான் சொல்ல முடியும். நம்ம இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, வடக்கு பக்கம் வரக்கூடிய 4 தெருக்குத்து தெருப்பார்வையும் நல்லது தான். அப்படி பார்க்கும்போது இந்த தெருக்குத்துடைய நல்லது கெட்டது இது எல்லாத்தையும் வரும் பதிவுகளில் தெருக்குத்துக்கு பற்றி விளக்கும்போது நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லலாம். எனவே வடக்கு பெண்களுக்கானது. பெண்களின் வளர்ச்சி முன்னேற்றம் சார்ந்தது. அவர்களுடைய நம்பிக்கையும் வாழ்க்கையிலுடைய அடுத்த கட்டம் போகிறதுக்கான முயற்சிகளையும் வடக்கு திசையே தீர்மானிக்கிறது. அவங்களுடைய சிந்தனை இது பொதுவாக பார்த்திங்கன்னா நேர்மறையாக வரும், எதிர்மறையாக வரும். இந்த மாதிரி 2 சிந்தனைகளுக்கும் வடக்கு திசையே பெண்களுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தொழில், அதே சமயம் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. நல்ல வருமானம், பண ஈர்ப்பு இது எல்லாத்துக்கும் வடக்கு சப்போர்ட் பண்ணும். அதுவும் அந்த வடக்கில் வடகிழக்கு ஆண்களுக்கு பொருந்தும், வடமேற்கு பெண்களுக்கே போய் சேரும். எப்படி பார்த்தாலும் வடக்கு காமனாக லேடிஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் வந்தாலும் லேடிஸுக்கு தான் மிக அதிகமான பலம். வடக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு 4 தெருக்குத்து வரும். முதல் தெருக்குத்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு கிழக்கு, 2வது வடகிழக்கு வடக்கு, 3வது வடமேற்கு வடக்கு, 4வது வடமேற்கு மேற்கு. இந்த 4ல் 3 மிகச்சிறந்த தெருக்குத்து. 1 சுமாரானது. சில பேருக்கு ஓகே, சில பேருக்கு ஓகே இல்லை. இதோடைய நன்மை தீமைகளை தெருக்குத்தினுடைய பலன்களை பற்றி சொல்லும் போது ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம். நன்மைனா எப்படி நன்மை, தீமைனா எந்த மாதிரியான தீமை, அதுக்கு எந்த மாதிரியான சொல்யூஷன் தீர்வுன்றதையும் விளக்கமாக சொல்கிறோம். கிழக்கு பார்த்த மனையை விட வடக்கு பார்த்த மனை சிறப்பானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா,
கிழக்கு பார்த்த மனையில் வந்து வெற்றி கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து பணம் கிடைக்கும். ஆனால் வடக்கு பார்த்த மனையில் வந்து பணம் இயல்பாகவே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இதனால தான் வடக்கு திசையை அதிகம் பேர் செலக்ட் பண்ணுவாங்க. நமது முன்னோர்களும் வடக்கு திசை வளர்ச்சியை குறிக்கும் என்று கூறியுள்ளனர். இதுவும் ஒரு காரணம். வடக்கு பார்த்த மனையில் வாஸ்து குறைபாடு இல்லாமல் வீடு கட்டி வாழ்பவர்கள் சமுதாயத்தில் நல்ல பேர், புகழ், மதிப்பு, அதோட குடும்பத்தில் நிம்மதி, வசதி, சந்தோஷம் என அனைத்தும் பெற்று மிக சிறப்பாக வாழ முடியும். வடக்கு திசையில் வரக்கூடிய நோயின்னு பார்த்திங்கன்னா, நரம்பு மண்டலமும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனையும் கால்களுக்கான பிரச்சனையும் வடக்கு திசையை பொறுத்து அமையும். வடக்கு திசையில் வணங்கக்கூடிய கடவுள் பார்த்திங்கன்னா பெருமாள். வடக்கு பார்த்த மனையின் சிறப்புகளை இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அதே போல் மற்ற திசைக்கான பலன்களை கிரேவின் அடுத்த வாஸ்து பற்றிய நாளைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். எல்லா புகழும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கே. அங்காள பரமேஸ்வரி திருவடிகளே சரணம். வணக்கம்.